பாஜகவுடன் கூட்டணி மட்டும்தானே தவிர கூட்டணி ஆட்சி இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதே நேரம் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூட்டணி ஆட்சி குறித்து அமித்ஷா முடிவெடுப்பார் என்று கூறியுள்ளார். இது குறித்து பார்க்கலாம். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைக்கும். ஏங்க திருப்பி அதுக்குள்ள வர ஏதாவது விறுவிறுப்பான செய்தி உங்களுக்கு வேணும், எங்கிட்ட இருந்து புடுங்க வேணும், அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. திருப்பியும் சொன்னார், டெல்லிக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார். இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதானே. இதுல இருந்து ஏதோ இதுல கண்டுபிடிச்சு விஞ்ஞான மூளையெல்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிற வேலையில விட்டுருங்க, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அது அன்னைக்கு எங்களுடைய மாண்பு உள்துறை அமைச்சர்கள் மதிப்புக்குரிய அதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் அதை பற்றி பேசி முடிவெடுத்துக் கொள்வார். உள்துறை அமைச்சர் சொல்லும்போது மிக தெளிவாக தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையும் என்று சொன்னார். அந்த கருத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி மாறுபட்டிருக்கிறார். அதை பற்றி தான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இல்ல, அதாவது கூட்டணி பற்றி பேசியது எங்களுடைய அகில இந்திய தலைமை. அன்னைக்கு எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவங்க என்ன பேசினாங்களோ அவங்க தான் கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதே இது அவங்களே பேசி முடிச்சு விடுவாங்க. பாரதிய ஜனதா இடம்பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கிறதா? இல்ல, அது பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது.